வன்னியர் சங்கத்தின் 46ஆம் ஆண்டின் துவக்க விழாவை முன்னிட்டு தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் வன்னியர் சங்கத்தின் கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அனைத்து சமூகங்களுக்கும் சம உரிமை, சம வாய்ப்பு, சம அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்று ஆண்டிலிருந்து தொடர்ந்து போராடி வருகிறோம். 1980 தொடர்ந்து போராடி வருகிறோம். அதில் இன்னும் போராட்டம் நீடிக்கிறது. முழுமையாக மக்களுக்கு சமூக நீதி கிடைக்கவில்லை. அந்த போராட்டத்திலே ஒடுக்கப்பட்ட சமுதாயங்கள் எல்லோருக்கும் நீதி கிடைக்க வேண்டும், சம உரிமை கிடைக்க வேண்டும், சம வாய்ப்பு கிடைக்க வேண்டும், சம அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்ற நோக்கிலே நாங்கள் பாடுபட்டு வருகிறோம். இன்னும் பாடுபடுவோம். 10.5% இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்படுற அன்புமணி ராமதாஸ் போராட்டம் அதுக்காக எல்லா இடத்துலையும் நடத்தணும், எல்லாரும் நடத்தணும்ன்றதான் சொல்லுவோம். நீங்கள் அதில் கலந்துக்க நாங்கள் போராட்டம் குறித்து உங்களுடைய வாழ்த்துக்கள் கருத்து ஐயா? போராட்டம் யார் செய்தாலும் வாழ்த்துக்கள் தான். ஒட்டுக்கேற்பு கருவி தொடர்ந்து 3 நாட்களாக நடைபெற்றிருக்குது. இன்னும் அந்த ஒட்டுக்கேற்பு கருவி காவல்துறையிடம் ஒப்படைக்கல அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில் தனியார் ஏஜென்சி அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. காவல்துறையில் கேட்குறாங்க, அவங்க ஆராய்ச்சி பண்ணி முடிச்சதும் அவங்க கொடுத்துருவாங்க. காவல்துறை பார்த்தீங்கன்னா குட்கா வழக்கில் தான் இதுவாக இருக்காங்க, விசாரணையில் இருக்காங்க. ஒட்டு கேட்கும் கருவியை விசாரிக்கலன்னு சொல்லி குற்றம் இல்லை இப்போ விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குட்கா கேஸ் முடிஞ்சிட்டு இருக்குது. இப்போ அதுவும் போயிட்டு இருக்கு. இதையும் அதை விசாரிச்சாங்க. சந்தேகத்தின் அடிப்படையில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது. சந்தேகங்கள் யாருன்றத சொல்லியிருக்கிறோம் காவல்துறைக்கு. அதன் மேலே விசாரணை பூம்புகாரில் நடைபெற்ற அந்த மகளிர் மாநாட்டிற்கு அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுக்கப்படுமா? அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லாரும் வரலாம். வர வேண்டாம்னு யாரையும் நம்ம சொல்ல முடியாது. எல்லாரும் வரலாம், மகளிர் வரலாம், எல்லாரும் வரலாம். பணிகள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? நீங்க அங்க செல்வதற்கான வேலைகள் எப்படி இருக்குது? எங்க செல்வதற்கு அந்த மகளிர் மாநாட்டிற்காக பணிகள் ஆய்வு செய்வதற்கு அது போய் வந்துட்டேன். பார்த்துட்டு இடமெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். மறுபடியும் ஒரு தூரம் போக வேண்டியதில்லை, நேராக மாநாட்டு. வன்னியர் சங்கத்தின் 46ஆம் ஆண்டின் துவக்க விழாவை முன்னிட்டு தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் வன்னியர் சங்கத்தின் கொடியை ஏற்றி வைத்தார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சண்முக சுந்தரம் வழங்க கேட்கலாம். எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம், இது பற்றிய மேலும் விவரங்கள். வன்னியர் சங்கத்தின் 46வது தொடக்க விழாவை முன்னிட்டு விழுப்புரம் அருகே தைலாபுரத்திலே பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வன்னியர் சங்க கொடியை ஏற்றி வைத்தார். இன்றைய நாளில் விழுப்புரம் நகரத்திலே அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஆயிரக்கணக்கான பாட்டாளி மக்கள் கட்சியினர் திரண்டு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்காக போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய நிலையில் அந்த போராட்டத்திற்கு ராமதாஸ் ஆதரவு தருவாரா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அன்புமணி நடத்தக்கூடிய 10.5 விழுக்காடு போராட்டத்திற்கு, அன்புமணி நடத்தும் போராட்டத்திற்கு மட்டுமல்ல, பாமகவினர் எங்கு போராட்டம் நடத்தினாலும் அதற்கு ஆதரவு உண்டு என்ற தகவலை மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்திருக்கின்றார். இதன் மூலமாக விழுப்புரத்தில் இன்று அன்புமணி தலைமையில் நடைபெறக்கூடிய 10.5 விழுக்காட்டு போராட்டத்திற்கு ராமதாஸ் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய வீட்டிலே, தன்னுடைய இருக்கையிலே வைக்கப்பட்டிருந்த ஒட்டு கேட்பு கருவி தொடர்பாக யார் மீது சந்தேகம் இருக்கின்றது என்பதை காவல்துறைக்கு தான் தெரிவித்திருப்பதாகவும், தன்னுடைய சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.